நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வெப் ப்ரௌசர் பண்ண தெரியணும். ஒரு வெப்ல வந்து ப்ரௌஸ் பண்ணி அதுல ஏதாவது டவுன்லோட் பண்ண தெரியணும். சரிங்களா? டவுன்லோட் பண்ண எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுவும் கேட்பாங்க. அதுவும் ஒரு கொஸ்டின் இருக்குது. 32வது எக்ஸசைஸ். இப்ப நான் வந்து ஒரு கூகுள் வந்து ஓபன் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ குரோம் வந்து ஓபன் பண்ணியாச்சு. இந்த குரோம்ல பாத்தீங்கன்னா நான் ப்ரௌஸ் பண்றேன். ஏதாவது ஒரு நேச்சுரல் இமேஜ்னு கொடுக்குறேன். கொடுத்தனா நேச்சுரல் இமேஜ்னு கொடுத்தனா எனக்கு வந்து இமேஜ்லாம் வந்துருச்சு. அதுல இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்களா மேல, அதை நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா இமேஜ் மட்டும் தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதுல வந்து நான் ஏதாவது டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்றத அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அதே நீங்க வந்து அந்த இமேஜ் மேல வச்சு ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ்ன்னு பாருங்க இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சேவ் இமேஜஸ் சேவ் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து பாருங்க இமேஜ் ஃபார்மேட்ல சேவ் ஆகும். ஆக்சுவலா ஜேபிஇஜி ஃபார்மேட்ல சேவ் ஆகும். சேவ் ஆன மட்டும் தான் கரெக்டான ஃபார்மேட். என்னது பாத்தீங்கன்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்ல சேவ் ஆகுது அந்த இமேஜ். சரிங்களா? நீங்க சேவ் பண்றப்ப அந்த ஃபைல் நேம் எங்க சேவ் ஆகுதுன்னு பாருங்க. டவுன்லோட்ல சேவ் ஆகுதான்னு பாத்துக்கணும். ஏன்னா நீங்க எங்கெங்கயோ சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்புறமேட்டு சேவ் பண்ணதை எடுத்து காமிங்க அப்படின்னா நீங்க எடுத்து காமிக்கணும். அப்ப டவுன்லோட்ல வந்து சேவ் ஆகுதான்னு பாக்கணும். நேம் வந்து கொடுத்துங்க. உங்களோட ஃபைல் நேம் வந்து ஏதாவது கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்ப நீங்க போய் டவுன்லோட்ல போயிட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ண ஃபைல் அந்த இடத்துல இருக்கும். டவுன்லோட் பண்ண ஃபைல் அந்த இடத்துல இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி சேவ் அஸ் இமேஜ். சோ இது மட்டும் இது இமேஜ் டவுன்லோட் பண்றது. நீங்க வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுன்னா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லைங்க. அதுல கொடுத்துங்க. இப்ப சாஃப்ட்வேர்னா ஒரு வெப்சைட் சொல்றேன், நோட் பண்ணீங்க. ஜூன் 94 அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஜூன் 94 சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுக்கு. ஜூன் 94ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ZON 94 அப்படிங்கிற வெப்சைட் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அந்த வெப்சைட்ல போயிட்டு. ஸோ அந்த வெப்சைட் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய சாஃப்ட்வேர்ல இங்க வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணுங்கிற சாஃப்ட்வேர் இந்த வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதோட இது ஓப்பன் ஆஃபீஸ் டைரக்டா பண்ணலாமே. இப்போ ஓப்பன் ஆஃபீஸ்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் டவுன்லோட்னு நீங்க கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த ஓப்பன் ஆஃபீஸ் வெப்சைட்லயே போகும். அந்த வெப்சைட்லயே போயிட்டு டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அத பாருங்க, டவுன்லோட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இது வந்து என்ன எக்ஸசைஸ்னா நீங்க வந்து ஒரு வெப்ல போயிட்டு ப்ரௌஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ரௌஸ் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணவும் தெரியணும். சரிங்களா? அது சாங்கா இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா வந்து MP3 ஃபைலா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், இருக்கலாம். அது கொடுத்துருங்க. அதுவும் இதுலயே தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு ரெக்கார்டு ஆடியோ ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ரெக்கார்டு ஆடியோ ஃபைல் சாஃப்ட்வேர் டவுன்லோட் போடுங்க. டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே கொடுத்தேன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் வெப்சைட் அதுல பாருங்க. ஆ
இதுல டவுன்லோட பாத்தீங்கன்னா சரி, இதுல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் சாஃப்ட்வேர். அதை பாருங்க, அந்த சாஃப்ட்வேர் டைப் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆகும். அப்ளிகேஷன் என்ன ஃபார்மேட்ல சேவ் ஆகும்னா EXE அந்த ஃபைல் ஃபார்மேட்ல சேவ் ஆகும். சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிரும். சரி, ஓகே. இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹெட்ஃபோன் ஜாக் அவங்க கொடுத்தாங்கன்னா ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா அதுலயே ஆடியோ ரெக்கார்டிங் ஃபைல் அவங்களே ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணல போயிட்டு ஆடியோ ரெக்கார்டிங்னு சர்ச் பண்ணுங்க. இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ ரெக்கார்டிங் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். நீங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு வந்து மைக் வேணும். மைக் இருந்தா அவங்க கொடுப்பாங்க. அப்படியே சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்க. சரிங்களா? நீங்க டவுன்லோட் பண்ணி பேசுறீங்க. அங்கேயும் அதே ஓப்பன் பண்ணிட்டு அது நம்ம ஆடியோ ரெக்கார்டு வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ரெக்கார்ட் ஆகும்.